லைன் டேட் சிரப் நீயா நானா தொடர்கிறது. வெல்கம் பேக் டு லைன் டேட் சிரப் நீயா நானா. கோவில்களில் பலியிடுவது சரியா தவறா என்கிற விவாதத்தில் பல்வேறு விஷயமான சமூக அடுக்குகளின் கலாச்சார வெளிப்பாடுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து பேசுவோம். நிறைய காரணங்கள் சொல்லப்படுகிறது. நம்பிக்கை என்பது அடிப்படை காரணம். கட்டிடம் நன்றாக வர, துர்தேவதைகளை விரட்ட, வீடு கிரகப்பிரவேசம் நல்ல வாழ்க்கை இருக்க, அப்பாவின் உயிர் பிழைக்க, மரணத்திலிருந்து தப்பிக்க, சந்ததிகளுடைய வாழ்வு தலைத்தோங்க, பொருளாதாரம் ஈட்ட, டிரான்ஸ்போர்ட்ல ஆபத்துகள் ஏற்படாமல் இருக்க, மனித உயிர்கள் காப்பாற்றப்படுவது. ஒரு தெய்வம் உயிரை கேட்கும்னா அதுக்கு பதிலாக இதை கொடுப்போம், ஆல்டர்னேட்டா அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லப்படுகிறது. விதவிதமான பலிகளும் இருக்கிறது. இதற்கு பின்னால் ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இது காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நம்பிக்கையின்பால் கொடுக்கப்படக்கூடிய பலியை ஏன் கொடுக்க கூடாது என்கிறீர்கள்? வை? நமக்கே தெரியும் 6 அறிவு மனிதனுக்கு இருக்கு. 5வது அறிவு தான் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும். 6வது அறிவு பெற்ற மனிதனுக்கு உள்ளது பேச்சு திறன். இந்த 6வது அறிவை நீங்க மிருகத்தை கொடுத்துட்டீங்கன்னா பூசாரி கையை தூக்கறதையே அந்த ஆடு என்ன சொல்லும்? ஐயா என்னை ஏன் வெட்டுறேன்னு கேட்கும். அந்த மாதிரி ஒரு பாவத்துக்கு நம்ம ஆளாகக்கூடாது. நீங்க சொல்றதுல நான் அக்செப்ட் பண்றேன். இப்ப அங்க சூடம் ஏத்துனது, இப்ப தேங்கால சூடம் ஏத்துனப்போ பார்த்தாங்க, இவங்கெல்லாம் கூட உட்கார்ந்தா இருந்தாங்க. நீங்க ஒரு ஆள் தான் எந்திரிச்சு நின்னீங்க. நீங்க சயின்ஸ் படி பேசுறீங்க. பலியிடக்கூடாது, டாக்டருக்கு போன உடம்பு சரியில்லைன்னா உடனே அது கிளியர் கட் ஐடியா, கோழி வெட்டு, தலை வலிச்சா ஆட வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு 5வது அறிவோடு நின்று விடுகிறார்கள். 6வது அறிவை பயன்படுத்துவதில்லைன்னு சொல்றீங்க. சரிதானே? அப்ப எல்லா மனிதனுக்குமே ஒரு நம்பிக்கைன்னு இருக்கு. அதனாலதான் அங்க சூடம் கொடுத்துல இங்க நீங்க எந்திரிச்சு நிக்கிறீங்க. நம்மளுடைய ரத்தத்தில் ஊறிய பண்பாட்டின் முதிர்ச்சி எது? நமது இந்திய கலாச்சாரம் என்பது நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது. அதற்காக நம்ம வணங்குகிறோம். இல்லைங்க சார், நான் ஐ திங்க் ஐ பிரீஃப்ட் வெரி வெல் இன் தி பிகினிங் இட்செல்ஃப். உலகம் முழுவதும் பலியிடுதல் என்று ஒன்று இருந்திருக்கிறது. இந்திய கலாச்சாரத்தில் பலியிடுதல் இல்லாமல் இல்லையே. பலியிடுதல் ஏதோ இன்னைக்கு நேற்று முந்தா நேற்று முளைச்சி திங்கக்கிழமை ஆரம்பிச்சு செவ்வாய்க்கிழமை வேகமாக நடக்கல. பலியிடுதல் எல்லா இடத்துலையும் நடக்குது. நீங்க அந்த பலியிடுதலை ஏன் வேணான்னு சொல்றீங்க? அது அறிவியல் பூர்வமானதாக பார்க்கிறீர்களா? வை? அந்த சைடில் உள்ளவங்கெல்லாம் பேசுனாங்க. ராகு கால பூஜை, அதுக்கப்புறம் பன்னியை நாங்கள் பூஜை செய்கிறோம், அதுக்கப்புறம் உச்சி வெயில் பூஜை அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறையா பூஜைகளை பற்றி சொன்னாங்க. இந்த பூஜைகளை நம்ம கேள்விப்படுறப்பே இந்த பலியிடுதலோட அந்த தாக்கம் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பலி அப்படின்னு பேசுகிற இன்னொருத்தர் பேசினார், காவு வாங்கிறது அப்படின்னாரு. பலி காவு அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ஒரு கிளியை தான் ஏற்படுத்துது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கிளியை ஏற்படுத்துகிற பலியிடுதல் தேவையா இந்த வளர்ச்சி அடைந்த ஒரு சமுதாயத்துக்கு? அதைத்தான் நாங்க வேண்டாம். ஒரு நாகரிக சமுதாயம் பலியிடக்கூடாது என்பது உங்களுடைய கருத்து. நாகரிக சமுதாயம் பலியிடக்கூடாது. மேன் ஃப்ரம் IIT, ரைட். இன்னொரு விஷயம், இவங்க எல்லாம் சொன்னாங்க ஆடு பலியிடணும், கோழி பலியிடணும், பன்னி பலியிடணும்னாங்க. இந்த கடவுள் எனக்கு ஒரு புலியை பலியிடு, சிங்கத்தை பலியிடு அப்படின்னு சொன்னா அவங்களால பலியிட முடியுமா? இந்த சாதுவான மிருகங்களா இருக்கிறதுனால அதை பலியிடுறாங்க. இதே ஒரு அவங்களே தாக்குற மிருகங்களுக்கு அவங்களால பலியிட முடியுமா? சொல்லுங்க. விவசாயிகள் சார்ந்த உலகம் நாடு நம்ம நாடு. எந்த விவசாயியும் சிங்கத்தையும் புலியும் வீட்டில் வளர்க்க மாட்டான். நம்ம வீட்டில் வளர்க்கிற மிருகங்களை நாம் இறைவனுக்கு நாம் நம்பிக்கை கொண்ட இறைவனுக்கு பலி கொடுக்கிறோம். அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோ குழந்தைகளுக்கோ உடம்பு சரியில்லாத போயிடுது. நல்லா இருக்கும். அது வேற. குடும்ப உறுப்பினர்களுக்கு உடம்பு சரியில்லாத போகிற சமயத்தில் ஒரு பூசாரி வராரு. அவர் சொல்கிறாரு, உங்கள் ஒரு சேவலாருங்க, ஒரு காளியம்மனுக்கோ அல்லது ஒரு மாரியம்மன் எதுக்கோ ஒன்று சேவலாருங்க, உங்கள் குழந்தை நல்லா போயிடும், க்யூர் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அதை அவங்க மறுப்பாங்களா சார்? இல்லை, ஆர்குமெண்ட்டுக்கு வேணா நீங்கள் இருக்கலாம். ஆனால் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஒரு நிற்கதியான நிலை, டாக்டர்கிட்ட போய் காக்குறீங்க, என்னென்னு எங்களுக்கே புரியலங்கிறாங்க. அப்போ ஒரு நம்பிக்கைக்குரிய சாமியார், எல்லா குடும்பத்திலையும் சாமியாரோட கான்டாக்ட் இருக்கு. அப்போ ஒரு கோழி தானே பலியிடும்னு உங்களுக்கு தோணாதான்னு கேட்குறேன். எங்கள் அப்பா ஆக்சிடென்ட் ஆகி அவர் இடுப்பெலும்பு முறிஞ்சு படுத்திருந்தாரு. இதே மாதிரி ஜாதகம் பார்த்துட்டு உங்களுக்கு நேரம் சரியில்லை, அதனால வீட்டில் ஒரு பூஜை மாதிரி நடத்தி இந்த மாதிரி ஒரு கோழி நீங்கள் சாமிக்கு இது பண்ணீங்கன்னா சரியாயிடும், இது ஏற்கனவே நீங்கள் வேண்டி இருக்கிறீங்க ஆனால் இது பண்ணலை அப்படின்னு அவரா சொன்னார். எங்கள் அப்பா இந்த மாதிரி வேண்டதும் இல்லைங்க சார். அதில் ஸ்ட்ராங்காக நான் சொன்னேன் சார், வீட்டில் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணல? அதை பண்ணலைங்க சார். ஓகே. இதெல்லாம் ஃபேமிலி கெட் டுகெதர். இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விசேஷம் பாத்தீங்கன்னா மாமன் மச்சான் எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் தான் என்ஜாய் பண்றாங்க. அது சாமிக்காக இதெல்லாம் செய்யறது. ஒரு மட்டன் விருந்து வேணா டப்புன்னு சாமிக்கு பலியை கொடுத்துறது. ஆமா, மொத்தமா ஒண்ணு சேர்ந்துறது. அப்படியே எடுத்து ஒரு தடவை சுத்தி வச்சிட்டு இவங்க சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி சாமி எடுத்து சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவங்க பலியிடவே மாட்டாங்க. மனமது செம்மையானால் மந்திரமும் ஜபிக்க வேண்டாம். இப்ப நம்மளையே வர்த்திக்க வேணானும் போது நம்ம எதுக்கு தேவையில்லாம இன்னொரு உயிரை கொல்லணும்? அது பத்தாததுக்கு ஒரு நிமிஷம், நம்ம என் உயிரை காப்பாத்து, நான் உனக்கு இன்னொரு உயிர் கொடுக்குறேன். இது என்ன? இப்போ அவங்க சொன்னாங்க திருப்பதிக்கு போய் பணம் கொடுக்குறாங்கன்னு. பணம் நான் வேர்வை சிந்தி சம்பாதிச்சது, நான் கொடுக்குறேன். அது கொல்றதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குன்னு நான் கேக்குறேன்.
அவங்க வளர்த்த ஆடு மாடுகளை அது அவங்களோட சொத்து. இப்போ ஒரு கிராமத்துல இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இப்ப உங்க சொத்து என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? எங்ககிட்ட 50 ஏக்கர் நஞ்சம் இருக்கு, 50 ஏக்கர் புஞ்சை இருக்கு, 40 மாடு இருக்கு, 20 பசு, இப்படி சொல்ல மாட்டாங்க. அப்ப அது அவங்க சொத்துன்னு சொல்றது இல்ல. அந்த சொத்தை எப்படி வேணா அவங்க உரிமை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இருக்கா இல்லையா? வந்து இஸ் இட் நான் லிவிங் அது அதுக்கும் உயிர் இருக்குல்ல. ஒரு சொத்துன்னு சொல்றது இல்லையா? லைஃப் ஸ்டாக் அப்படின்னு காட்டுறது இல்லையா? நம்ம லைஃப் ஸ்டாக்னு சொல்றது இல்ல. அப்ப ஒரு லிவிங் திங் ஏன் லைஃப் ஸ்டாக்? உங்க குழந்தைங்க எல்லாம் லைஃப் ஸ்டாக்ன்ற அந்த அசெட்ல சேர்க்கறீங்களா? லிவிங் திங் தானே குழந்தைங்க லைஃப் ஸ்டாக் இல்லையா? அதுதான் ஒரு உயிர். அசெட்ல காட்டுறப்போ அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள்ல 50 கறவை மாட காட்டலாம், குழந்தைய காட்ட முடியாதா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப நம்ம நாயும் தான் வளக்குறோம், பூனையும் தான் வளக்குறோம், அதை யாராவது குடுக்குறோமா? ஏன்னா அது டேஸ்டா இருக்காது. சொல்லுங்க சார், ஆடு கோழினா டேஸ்டா சாப்பிடலாம், அதனால அதை வளக்குறோம். பூனை திங்கிற சமூகமும் இங்க இருக்கு. சரி இருக்கட்டும். பலி குடுக்குறீங்களா? பலி கொடுக்குறாங்க, அந்த சமூகத்துல கொடுக்குறாங்க. இல்ல அப்ப ஒரு பாயிண்ட் ரொம்ப தெளிவா இருக்கு. நம்ம எதை சாப்பிடுவோமோ அதை தான் சாமிக்கு கொடுக்குறோம். சாமிக்கு எதை பிடிக்குமோ அதை கொடுத்துட்டு சாமி சாப்பிட்டோம் நம்ம சாப்பிடுறோம். சாமிக்கு சக்கரை பொங்க படைப்பாங்களா படைக்க மாட்டாங்களா? படைச்சிட்டு விட்டுடுவீங்களா சாப்பிடுவீங்களா? நாங்க சாப்பிடுறோம், அதுல நாங்க யாரையாவது கொல்றோமா? ஏன் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்லாம் சாமிக்கு படைக்கிறது இல்ல? அவர் வேண்டான்னு சொன்னாரா? ஹலோ, அதெல்லாம் சைனீஸ் கல்ச்சர். நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்லாம் சாமி வேண்டான்னு கேட்டாரா? சக்கரை பொங்க தான் வேணும்னு கேட்டாரா? ஏன் அதை மட்டும் படைக்கிறீங்க? அது உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால படைக்கிறீங்களா? சக்கரை பொங்கல் பிடிக்கும்லாம் படைக்கல, எல்லாருக்கும் நூடுல்ஸ் தான் பிடிக்கும், ஃப்ரைட் ரைஸ் தான் பிடிக்கும். அதையே சாமிக்கு படைக்கல, அதையே சாமிக்கு படைக்கல. புரியுதா? அதெல்லாம் சைனீஸ் கல்ச்சர், நம்ம இங்க செய்யறது இல்ல. அது நாயை சாப்பிடக்கூடிய மனிதர்கள் பிலிப்பைன்ஸ்ல இருக்காங்க, அதனால நாயை இங்க படைக்க மாட்டோம். நாயை சாப்பிடுற மனிதர்களும் இருக்காங்க, பூனையை சாப்பிடுற மனிதர்களும் இருக்காங்க. சாப்பாடு தான் மெயின், சாப்பாடு தான் மெயின், சாமியும் இல்ல பக்தியும் இல்ல. நீங்க சக்கரை பொங்கலை படிக்கிறீங்க, நாங்க ஆடை வெட்டி படைக்கிறோம். நீங்க சக்கரை பொங்கல் நீங்க சக்கரை பொங்கல் படைக்கிறது ரைட்னா நாங்க ஆடை வெட்டி படைக்கிறது ரைட். ஹலோ, நாங்க சக்கரை பொங்கல் படைக்கும் போது யாரையும் கொல்லல. இன்னொரு விஷயம், இப்ப திருவிழாக்கு கோயிலுக்கு எங்கயாவது பூஜைக்கு எல்லாம் போறாங்கன்னா யாராவது சாமி கும்பிடுவாங்கன்னு கூப்பிடுறாங்களா? கிடையாது. மச்சான் கடா வெட்டுறாங்கடா, டேய் மாப்ள கடா வெட்டுறாங்கடா, வந்துரு. இதுதான் நடக்குது, இதுதான் பண்றாங்க. அங்க உள்ளவங்கல யார் யாரெல்லாம் லெதர் ஷூ போட்டுருக்கா, யார் யாரெல்லாம் லெதர் பெல்ட் போட்டுருக்கா, யார் யாரெல்லாம் லெதர் பெல்ட் வச்சிருக்கா? இதெல்லாம் மேனுஃபேக்சர் ஆயி வருது. ப்ளீஸ் இல்ல கேள்விக்கு மட்டும் தான் பதில், மேனுஃபேக்சரிங் நான் வரல. யார் யாரெல்லாம் லெதர் போட்டுருக்கா சார்? லெதர் பொருள் யார் யாரெல்லாம் யூஸ் பண்றா? சரி, இதெல்லாம் நாங்க கோயிலுக்கு ஒரு நிமிஷம். இந்தியாவினுடைய படித்த தட்டு எல்லாமே, பணக்கார தட்டு எல்லாமே லெதர் யூஸ் பண்றாங்க. ஹேண்ட்பேக்கா, பெல்ட்டா, ஷூவா நிறைய யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. திசை திருப்ப கூடாது. சாமி பக்திக்கெல்லாம் அங்க என்ன வேலை இருக்கு? பேண்ட் இடுப்புல நிக்கணுங்கிற அற்ப காரணத்துக்காகவே ஒரு உயிரை கொல்லலாம்னா காலம் காலமா இருக்கிற ஒரு நம்பிக்கைக்காக ஏன் உயிரை கொல்லக்கூடாது? சொல்லுங்க. சாமி கேக்குதுன்றாங்க, எங்க கிட்ட சாமி வேண்டான்னு சொல்லுச்சே. இல்ல என்ன சொன்னுச்சு? வேண்டான்னு எப்படி முடிவு? நாங்க வந்து சீட் எழுதி போட்டு சாமி கிட்ட கேட்டாங்க. ஆக்சுவலா வந்து ரொம்ப காலமா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, வேண்டாம், எதுக்கு கொல்லணும் அந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னு வேண்டாம் நிறுத்திடலான்னு முடிவுக்கு வந்தாங்க. அந்த முடிவை யார் எடுத்தது? பெரியவங்களா, படிச்சவங்களா? சின்னவங்க, படிச்சவங்க சொன்னாங்க வேண்டான்னு. பெரியவங்களுக்கு பயம், தெய்வ குத்தம் ஆயிருமோ, உடனே முடிவு பண்ணாங்க நான் சாமி கிட்டே கேட்கலாம், சிட்டு எழுதி போடலாம். போட்டப்போ வேண்டான்னு வந்தது. அன்னைக்கு நிறுத்தினது. இதுவரையும் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. வேணான்னு சாமி கிட்ட இருந்து வேணான்னு வந்தது. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வரலையா சாமிக்கு? அந்த பலி எந்த ப்ராப்ளமும் வரல. 8 வருஷமா இருக்கோமே நாங்க தான். ஓகே, அதுக்கு முன்னால என்ன பலியிட்டு இருந்தீங்க? ஆடு. கருப்பர் கண்ணாத்தால் எங்க குலதெய்வம். கருப்பு ஆடு தான் பார்த்து வெட்டுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் நடந்தது உண்டு. கோவில்களில் பலியிடுபவர்கள் நாகரீகம் அல்லாதவர்கள், வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ளாதவர்கள் என்கிறது ஒரு தரப்பு. மறுபக்கம் எங்கள் வாழ்வியல் சூழலையே புரிந்து கொள்ளாமல் அங்கிருந்து குற்றம் சாட்டுகிறார்கள் என்கிறார்கள் இவர்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். கோவில்களில் பலியிடுவது சரியா தவறா? லைன் டேட் சிரப் நீயா நானா? ஸ்டே டியூன். லைன் டேட் சிரப் நீயா